இந்த வீடியோல காஃப்கா ப்ரொடியூசர்னா என்ன, ஒரு சிம்பிள் காஃப்கா ப்ரொடியூசர் வந்து எப்படி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் கிரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு காஃப்கா ப்ரொடியூசரோட ஃப்ளோ டயக்ராம் மாதிரி. ஸோ இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஃப்கா புரோக்கர் அப்படிங்கிறது வந்து தனி இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த காஃப்கானா என்னன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அது பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் எப்படி காஃப்கானா என்ன, புரோக்கர்னா என்ன, டாபிக்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இங்கே இந்த ரெப்ரசன்டேஷன் மட்டும் பண்ணியிருக்கிறேன். இங்கே அந்த நம்ம இந்த வீடியோவோட ஃபோக்கஸ் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, காஃப்கா டாப்பிக்கில் ஒரு மெசேஜ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காஃப்கா வந்து ஒரு மெசேஜ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறது தான் வந்து காஃப்கா புரோக்கருங்கிறது. ஸோ இங்கேருந்து இந்த ஏரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இப்போ ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு மெசேஜ் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ எனி மெசேஜ், சும்மா நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் சிம்பிள் மெசேஜ் ஹலோ வேர்ல்டு அது மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அதாவது நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்லேருந்து இங்கே புஷ் பண்ண போகிறோம் அந்த டாப்பிக்கு. ஸோ ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் இதே தான் வரும். ரியல் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிங் புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து ஒரு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு பேங்கிங் இன்ஃபர்மேஷன், இல்லை எனி சார்ட் ஆஃப் ஊபர் எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஒன்று ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து ஒரு கேப் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எப்படி அந்த டேட்டாலாம் வந்து ஈவெண்ட்ஸாக பப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாமே வந்து இது மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் அந்த மெசேஜை க்ரியேட் பண்ணி இந்த டாப்பிக்கு வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காஃப்கா டெம்ப்ளேட் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ப்ரிங்கோட கிளாஸ் அது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸு, இந்த ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி, டிஃபால்ட் காஃப்கா ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட கிளாஸஸ் தான். ஸோ அது எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக இதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த டிஃபால்ட் காஃப்கா ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரியில் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் சர்வர் கன்ஃபிக். ஸோ இது வந்து இந்த காஃப்கா புரோக்கரோட இது மாதிரி ஹோஸ்ட் நேம், போர்ட்லாம் வந்து அப்படின்ட்டு கன்ஃபிகர் பண்ணணும் இந்த ப்ராப்பர்ட்டியில். ஸோ குரூப் ஐடிங்கிறது வந்து ஸோ இந்த டாபிக்குள்ளரே வந்து மல்டிபிள் குரூப்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அது வந்து குரூப் ஐடி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கிடையாது. கன்சியூமர் நம்ம பார்க்கும்போது வந்து குரூப் ஐடியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கீ சீரியலைசேஷன், வேல்யூ சீரியலைசேஷன்லாம் என்னென்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு காஃப்காவில் ஒரு மெசேஜ் டாப்பிக்கில் ஒன்று போடுறீங்க அப்படின்னா வந்து கீ வேல்யூ பேராக தான் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு சிம்பிள் நீங்கள் ஹேஷ் மேப் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஜாவாவில் வந்து உங்களுக்கு ஒரு கீ வேல்யூ பேராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு கீ இருக்கும், விச் இஸ் லைக் யூஸ்வலாக ஈவெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க காஃப்காவில். வேல்யூங்கிறது தான் உங்களோட என்டையர் பேலோட். ஸோ அது குட் பி a சிம்பிள் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கம்ப்ளீட் ஜேசான் ஃபைலாக கூட இருக்கலாம், ஜேசான் இன்புட்டாக கூட இருக்கலாம். டிபெண்ட்ஸ் வந்து எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் வந்து காஃப்காவில் பார்த்தீங்கன்னா வந்து இம்மியூட்டபிள்ம்பாங்க. ஸோ என்னென்னா உங்களால் வந்து அந்த ஒன்ஸ் ஈவெண்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ டேட்டா பேஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதே வந்து இமேஜின் ஒரு டேட்டா பேஸாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஒரு டேட்டா பேஸில் ரெக்கார்ட் அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதே ரெக்கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம் மல்டிபிள் டைம்ஸ். இப்போ பேஜ்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க டேட்டா பேஸில் அப்படின்னா வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் சேவ் பண்ணலாம், அதே ரெக்கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் காஃப்காவை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு ஈவெண்ட் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மாற்றவே முடியாது உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து யாராவது கன்சியூம் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த வேறு ஒரு டேட்டா ஒன்று நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா வேறு ஒரு ஈவெண்ட்டாக தான் போஸ்ட் பண்ணணும் நீங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் ஐடியா இருக்கும். ஸோ அதை வந்து கன்சியூமிங் சிஸ்டம் அதை எடுக்கும்போது அந்த ஈவெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி அதை அவங்க சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிப்பாங்க. அவங்களோட டேட்டா பேஸையோ அவங்களுடைய சிஸ்டமில் என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹை லெவலில் இந்த ப்ரொடியூசருங்கிற சினாரியோ வந்து இந்த பப்ளிஷ் பண்ணுறத தான் வந்து நம்ம ப்ரொடியூசர் அப்படிம்பாங்க. இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து இட்ஸ் அ ப்ரொடியூசர் அப்ளிகேஷன். இங்கே இந்த டாப்பிக்கு வந்து நம்ம மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணுறோம் காஃப்கா புரோக்கரில். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு ஹலோ வேர்ல்டு மாதிரி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ஸோ இது நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ ஐம் நாட் கோன் எக்ஸ்பிளைன் டூ மச் இந்த இதில், ஜஸ்ட்டு நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸ்ப்ரிங் காஃப்கா கன்ஃபிக். ஸோ இங்கே தான் வந்து எல்லாம் நம்ம எங்கே ப்ரோக்கர் எங்கே இருக்குது, ஸோ அந்த டாபிக் நேம் என்ன, ஸோ அதெல்லாம் வந்து இங்கே கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டு வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஜூகீப்பர், காஃப்கா, கன்சியூமர், ஒரு சாம்பிள் கன்சியூமர் கிளைண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஹலோ வேர்ல்ட்லேருந்து எப்படி நம்ம அந்த கன்சியூம் பண்ணுறது மெசேஜ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. ஸோ இப்போ என்னென்னா ஒரு ஸ்ப்ரிங் டூல் சூட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நியூ ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்ப்ரிங் பூட் காஃப்கா ப்ரொடியூசர்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ com.கோடர் உலகம் காஃப்கா. ஸோ இங்கே 2 ஸ்டார்டர் டிபெண்டன்சிஸ் உங்களுக்கு வேணும். ஒன்று ஃபஸ்ட்டு என்னென்னா காஃப்காவோட ஸ்டார்டர் டிபெண்டன்சி. ஸோ ஸ்ப்ரிங் ஃபார் காஃப்கா அப்படிங்கிறது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீம்ஸ் கிடையாது, ஸ்ட்ரீம்ஸ் வந்து வேறு காஃப்காலே. ஸோ அது நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலை, அது ஃபியூச்சர் வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்ட்ரெஸ்டட்னா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டிபெண்டன்சி என்ன வேணும்னா வந்து உங்களுக்கு வெப் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி. ஸோ இது நம்ம பார்த்துருக்குறோம் எல்லா வீடியோஸ்லையும். ஸோ இது வந்து எதுக்குன்னா வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ நியூ ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட், பேசிக் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு பேசிக் ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் மாதிரி வந்து எழுத போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் இதே பேக்கேஜில் எழுதிக்கோங்க, இல்லை வேறு பேக்கேஜில் கூட எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஹலோ கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நான் அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரோலரில் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர், ரெஸ்ட் கண்ட்ரோலர் அனோட்டேஷன், ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டுக்காக. அதே மாதிரி இங்கே ரெக்வெஸ்ட் மேப்பிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ரெக்வெஸ்ட் மேப்பிங் வந்து ஜஸ்ட்டு ஹலோ அப்படிங்கிற வந்து ஒரு ரெக்வெஸ்ட் மேப்பிங் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா வந்து ஹலோங்கிற ஒரு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங்கோட வந்து ஒரு வேரியபிளும் ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து ஒரு மெசேஜ். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன மெசேஜ் நம்ம சென்ட் பண்ண போகிறோம் காஃப்கா அப்படிங்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் யூஆர்எல்லே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது சிம்பிள் எக்ஸாம்பிளுங்கிறதுனால வந்து யூஆர்எல்லே கொடுத்துக்கலாம். மச் காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிளில் நீங்கள் போகும்போது வந்து நீங்கள் என்னென்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கொடுத்துக்கலாம், இந்த ஜேசான் ஆப்ஜெக்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கெட் பப்ளிஷ் அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்னா வந்து இங்கே பாத் வேரியபிள் நம்ம ஒன்று கொடுத்துருக்குறோம். இந்த பாத் வேரியபிளில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அனோட்டேஷன். ஸோ கெட் மேப்பிங், ஸோ கெட் ரெக்வெஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் கெட் மேப்பிங். ஸோ பப்ளிஷ் வந்து நம்ம என்ன ஒன்று வாங்கணும்னா பாத் வேரியபிளை வந்து நம்ம இங்கே வாங்கணும். ஸோ பாத் வேரியபிள் வந்து என்ன பாத் வேரியபிள்னால் இங்கே மெசேஜ் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கொடுத்துருக்கணும்ல, இந்த மெசேஜ் அப்படிங்கிறது தான் வந்து பாத் வேரியபிள். நம்ம இந்த மெத்தடுக்கு வந்து இந்த வேரியபிளாக வாங்க போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நத்திங் பட் அ ஸ்ட்ரிங், பப்ளிஷ் மெசேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே வந்து நான் யூஆர்எல்லேருந்து பாஸ் பண்ணுற வேல்யூவை ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ரிட்டர்ன் மெசேஜ் பப்ளிஷ்ட் வந்து என்ன மெசேஜ் அனுப்புகிறனோ அது வந்து பப்ளிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ இந்த பப்ளிஷ் மெசேஜுங்கிறது காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட்டு நான் ரிட்டர்ன் மட்டும் பண்ணுறேன். இப்போ நான் எதுவுமே பண்ணலை, எதுவும் ப்ராசஸிங் எதுவுமே பண்ணலை. ஸோ இது என்னென்னா சிம்பிள் ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டு. இந்த ஹிட் பண்ணிங்கன்னா வந்து இந்த என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ அந்த மெசேஜ் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகும் யூஆர்எல்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம காஃப்காவுக்கு வந்து எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணுறது? ஓகே, ஸோ இப்போ அதுக்கு வந்து இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காஃப்கா டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ காஃப்கா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த காஃப்கா டெம்ப்ளேட் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு காஃப்கா டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ காஃப்கா டெம்ப்ளேட்.
ஸோ என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், இது ஜஸ்ட் வேரியபிள் நேம் தான். ஓகே, ஸோ இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கீ வேல்யூ பேர் ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இது ஆட்டோ வயரிங்னு ஒன்று அனோட்டேஷன் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம இது கிரியேட் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த காஃப்கா டெம்ப்ளேட்டுக்கு வந்து செட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து இப்போதைக்கு நான் காஃப்கா டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் என்னென்னா .sendன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா வந்து இந்த மெசேஜ் வந்து என்ன மெசேஜ் நீங்கள் அனுப்புகிறீங்களோ அதை வந்து இந்த டாப்பிக்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ இங்கே சென்டில் வந்து 2 பேராமீட்டர் ஒன்று கேட்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த டாப்பிக்கு அனுப்புறது அப்படிங்கிறது. ஸோ இந்த தேர்ட் மெத்தட், ஸோ எந்த டாப்பிக்கு என்ன டேட்டா அனுப்புறது அப்படின்ட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கிள் ஆர்கியூமெண்ட் இருக்கிறது இல்லை, ஸோ 2 ஆர்கியூமெண்ட் இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டு வந்து டாப்பிக்கு, செகண்ட் வந்து தி ஆக்சுவல் டேட்டா. ஸோ தி ஆக்சுவல் டேட்டா தான் வந்து இங்கே நீங்கள் பாஸ் பண்ணுற டேட்டாவை நீங்கள் அப்படியே இங்கே அனுப்ப போகிறீங்க. டாபிக் வந்து என்ன டாபிக் நேமோ. ஓகே, ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ டாபிக் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். இதை நம்ம இந்த டாபிக் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போதைக்கு வந்து அந்த காஃப்கா நம்ம ப்ரோக்கரில் வந்து அந்த டாபிக் இல்லை. ஸோ நான் இப்போதைக்கு இந்த நேம் கொடுக்குறேன். நான் அந்த நேமில் வந்து நான் நெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன், இந்த கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் இந்த டாபிக். ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பிக்கு நம்ம காஃப்கா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அனுப்புகிற மாதிரி எழுதியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த காஃப்கா டெம்ப்ளேட் வந்து கன்ஃபிகரேஷன் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ரிங்கில் வந்து கன்ஃபிக் கிளாஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு பீன்ஸ் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து கன்ஃபிக் கிளாஸ். ஸோ இப்போ நான் காஃப்கா கன்ஃபிக் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காஃப்கா டெம்ப்ளேட் வந்து ஸோ இந்த கண்ட்ரோலர் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த காஃப்கா டெம்ப்ளேட்டை வந்து நம்ம பீன் வயரிங் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் பீன் ஒன்று. ஓகே, ஸோ பப்ளிக், ஸோ காஃப்கா டெம்ப்ளேட். ஓகே, ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரி வந்து இதில் வந்து காஃப்கா டெம்ப்ளேட் வந்து 2 ஆர்கியூமெண்ட் நம்ம அனுப்புகிறோம், ஸ்ட்ரிங்ன்ட்டு. ஓகே, ஸோ எனி நேம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த காஃப்கா டெம்ப்ளேட்டுன்னு நான் எழுதுகிறேன், பட் எனி நேம் கொடுத்துக்கலாம். இங்கே அந்த ஜஸ்ட் மெத்தட் நேம் தான் இது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நியூ காஃப்கா டெம்ப்ளேட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ காஃப்கா இந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காஃப்கா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த மெத்தடுக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணணும்னா நான் நியூ காஃப்கா டெம்ப்ளேட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நியூ காஃப்கா டெம்ப்ளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்கியூமெண்ட் வந்து என்னென்னா ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரின்னு ஒன்று நான் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி தான் வந்து நான் எப்படி இந்த ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயக்ராம் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு தெரியும். ஸோ இப்போ நான் காஃப்கா டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரிங்கிறது வந்து ஜாவாவில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியும் இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் வேணும். ஸோ இப்போ நான் இந்த இன்டர்ஃபேஸ் இந்த இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டியும் செட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த இந்த ஸ்டெப்பில். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி வந்து நான் இப்போ இன்னொரு மெத்தட் ஒன்று இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு இதுக்கு மறக்காமல் வந்து @bean அப்படிங்கிற அனோட்டேஷன் கொடுக்கணும், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பீன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரிக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று. ஓகே, ஸோ சே பப்ளிக். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா நமக்கு ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி ரிட்டர்ன் பண்ணணும். ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி. ஸோ ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் மெத்தட் நேம் தான் இது. ஸோ இந்த ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும்னா வந்து நான் இது சொன்ன மாதிரி வந்து இது வந்து இன்டர்ஃபேஸ் தான். இப்போ நான் இதுக்குள்ளே போய் பார்த்தேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கமாண்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் இருந்தால் தான் வந்து நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியும் இப்போ. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டர்ன் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் வந்து டிஃபால்ட் காஃப்கா ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸில் என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபிக்ஸ். ஸோ கன்ஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா இது என்னென்னா ஒரு மேப்பு தான், பேசிக்கலி வந்து ஹேஷ் மேப் இருக்குல்ல. ஸோ அந்த மேப்பு தான் வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணி
இப்போ இந்த கன்ஃபிகரேஷன் எல்லாம் இங்கே பார்த்த கன்ஃபிகரேஷன்லாம் வந்து ஒவ்வொரு கீ வேல்யூ பேராக நான் செட் பண்ணி அனுப்பணும். ஸோ ஜஸ்ட் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் இது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மேப் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். மேப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு மேப் க்ரியேட் பண்ணி ஹேஷ் மேப் தான், நத்திங் ஸ்பெஷல். இங்கே எல்லாம் இம்போர்ட்லாம் பண்ணிவிட்டு ஸோ ப்ரொடியூசர் கன்ஃபிக் இது வந்து காஃப்காவோடது. ஸோ ஸ்ட்ரிங் சீரியலைசர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஜாக்சன் கிளாஸு. ஓகே, ஸோ இல்லை ஸ்ட்ரிங் சீரியலைசர் வந்து காஃப்காவில் இருக்கிறது இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஜாக்சனில் இருக்கிறது வேணாம். ஸோ காஃப்காவில் ஒரு ஸ்ட்ரிங் சீரியலைசர் இருக்குது, ஸோ அது இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்க, அது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, சாரி தப்பான மெத்தடில் என்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி மெத்தடுக்குள்ளார காப்பி பண்ணணும். ஸோ எல்லாமே ஸோ ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் வந்து நமக்கு இந்த கன்ஃபிக் ப்ராப்ஸ் வேணும். ஸோ இந்த கன்ஃபிக் ப்ராப்ஸ் வந்து இங்கே காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிட்டர்ன் தி ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் எ மெத்தட் கால். இங்கேருந்து இந்த இதுலேருந்து இதை கால் பண்ணிக்கோங்க, இந்த மெத்தடை. இதை கால் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இதுவும் வந்து ஒரு பீனா டிஃபைன் பண்ணணும். ஓகே, பீன் ஒயரிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இவ்வளோதான் வந்து உங்களுக்கு கன்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் தேவை உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் இதில் அப்படின்னா வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், டிஃபால்ட் கன்ஃபிக் ப்ரொடியூசர் ஃபேக்ட்ரி. அதை வந்து இந்த இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த காஃப்கா டெம்ப்ளேட்டுக்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த காஃப்கா டெம்ப்ளேட் வந்து இங்கே ஆட்டோ ஒயர் பண்ணியிருக்கிறோம் இந்த கண்ட்ரோலர் கிளாஸில். இந்த கண்ட்ரோலர் கிளாஸில் வந்து இங்கே ஆட்டோ ஒயர் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செட் பண்ணுறோமோ அது வந்து இங்கே ஆட்டோ ஒயர் ஆயிரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் 9092 கொடுத்துருக்கிறேன். இதுதான் வந்து காஃப்கா ப்ரோக்கர். நான் இப்போ லோக்கலில் நான் காஃப்கா ப்ரோக்கர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன்னா பை டிஃபால்ட் அது 9092 தான் ரன் ஆகும். இப்போ நீங்கள் வேறு என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு காஃப்கா ப்ரோக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த போர்ட் அந்த ஹோஸ்ட் அதெல்லாமே வந்து கொடுத்துக்கலாம் இங்கே. ஓகே, ஸோ இந்த சீரியலைசபிள் வந்து நான் ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் ஏன் கொடுத்துருக்கேன்னா வந்து இப்போதைக்கு நான் கீ வேல்யூ ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஜேசான் மாதிரி வேணும் அப்படின்னா வேல்யூ வந்து நீங்கள் ஜேசான் சீரியலைசர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ கஸ்டமர் ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு எனி அதர் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் கஸ்டம் ஆப்ஜெக்ட்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் டைப்பை வந்து இங்கே கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அந்த டைப்புக்கு வந்து சீரியலைஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து என்ன கண்ட்ரோலர் கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, இது கன்ஃபிக் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ டெமோ ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டுமே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வி கேன் டெஸ்ட் தி தேர்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ ஜூகீப்பர் காஃப்கா எல்லாமே வந்து ரன் பண்ணி ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா வந்து இந்த காஃப்கா ப்ரோக்கரோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து நம்மளால் let me see the console. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து இப்போ ரன் பண்ண முடியாது. இப்போ ரன் பண்ணேன்னா ஏதாவது எக்ஸப்ஷன் அடிக்கும். ஏன்னா வந்து இப்போ 9092 நான் காஃப்கா ப்ரோக்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ we can ரன் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை வந்து. இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் பை டிஃபால்ட் வந்து 8080 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். 8080 நம்ம என்ன கொடுத்தோம், hello/say message அப்படின்னு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்கர் வந்து மே நாட் பி அவைலபிள் அப்படின்னு எரர் அடிக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ காஃப்கா ப்ரோக்கர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் இந்த சர்வரை. ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ காஃப்கா ப்ரோக்கர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து இந்த ஃபோல்டரில் போய்ட்டு ஒரு டெர்மினல் விண்டோ இந்த ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெர்மினல் விண்டோவில் ஸோ அந்த கமாண்ட்ஸ் வந்து நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா நம்ம ஜூகீப்பர் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ஜூகீப்பர் தான் வந்து அந்த கிளஸ்டரை மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஃபோல்டர்லேருந்து. இங்கே வந்துட்டு நம்ம வந்து காஃப்கா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ காஃப்கா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதே அந்த கமாண்ட் வந்து குவிக் ஸ்டார்ட் அந்த லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.
எல்லாமே போடுறேன். ஜஸ்ட்டு Kafka சர்வர் ஸ்டார்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலை கொடுத்தீங்கன்னா போதும், ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போ நம்ம இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி வந்து இந்த டாபிக் வந்து நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை, ஹலோ டாபிக்னு ஒன்று. ஸோ அந்த ஹலோ டாபிக்ங்கிறது தான் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் டாபிக்ஸ் கிரியேட் பண்ணேன். கிரியேட் டாபிக் ஹலோ டாபிக் அப்படிங்கிறது தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதை என்டர் பண்ணிங்கன்னா எந்த சர்வர், காஃப்கா சர்வரோட லொக்கேஷன் 1992 ரன் ஆகிட்டுருக்கு. என்டர் பண்ணிங்கன்னா வந்து இப்போ டாபிக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ஹலோ டாபிக்ங்கிறது. ஸோ இப்போ டாபிக் கிரியேட் பண்ணியாச்சு, வந்து இப்போ காஃப்கா ப்ரோக்கர் எல்லாமே ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த காஃப்கா ப்ரோக்கரில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நம்ம? ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பார்த்தீங்கன்னா, சரி இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா, ஸோ இந்த காஃப்கா ப்ரோக்கரில் இருக்கும் மெசேஜஸ். ஆனால் நான் ஒரு கன்சியூமர் காம்பனண்ட் வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இல்லைனா வந்து ப்ரோக்கரில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மெசேஜ் இருக்கா இல்லையான்ட்டு நான் டெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு சிம்பிள் கன்சியூமர் கன்சோல் கன்சியூமர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இதை பற்றி கொஞ்சம். அதுக்கு என்னென்னா இந்த கன்சோல் கன்சியூமர் அப்படின்ட்டு ஒரு கன்சோல் ப்ரோக்ராம் தான், இது பேசிக் கன்சோல் ப்ரோக்ராம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹலோ டாபிக் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை வந்து நான் கன்சியூம் பண்ணுறேன். டேட்டா அங்கே என்ன போஸ்ட் பண்ணுறோமோ அதை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரீட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது லிசன் பண்ணிகிட்ருக்கு, எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு மெசேஜ் போஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ போஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து அங்கே என்னென்ன மெசேஜெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து இங்கே கன்சியூமருக்கு வந்து லிசன் ஆகணும். ஸோ இங்கே இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ முன்னாடி வந்து நமக்கு இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணப்போ நம்மளால் ஹிட் பண்ண முடியல, ஏன்னா வந்து ப்ரோக்கர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இப்போ நான் இதே யூஆர்எல் ஹிட் பண்ணேன்னா மெசேஜ் அப்படிங்கிறது, ஸோ இங்கே என்ன யூஆர்எல் கொடுக்குறனோ அந்த மெசேஜ் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஹலோ கோடர் உலகம் அப்படின்னு கொடுத்தேன்னா, கோடர் உலகம் அப்படிங்கிறது வந்து நம்ம காஃப்காக்கு பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கன்சோல் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன், இந்த கன்சோல் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்சோல் ப்ரோக்ராமுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து அங்கே ஹிட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இந்த கன்சோல் ப்ரோக்ராம் ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம அந்த கண்ட்ரோலர்லேருந்து நம்ம காஃப்கா ப்ரோக்கருக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்கரில் பப்ளிஷ் பண்ணது வந்து இந்த கன்சோல் ப்ரோக்ராம் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா வந்து ஸோ டெஸ்ட்டுங்கிறது வந்து இந்த கன்சோல் ப்ரோக்ராம் ரீட் பண்ணுது. ஸோ எனி டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலருக்கு நீங்கள் கொடுக்குற வேல்யூ வரும் அந்த யூஆர்எல்ல வந்துட்டு இந்த டாப்பிக்கு வந்து அந்த மெசேஜை பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த கன்சோல் ப்ரோக்ராம் வந்து அந்த டாப்பிக்லேருந்து இந்த ரீட் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பார்த்தோம் இந்த வீடியோவில் அப்படின்னா வந்து ஸோ எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம், இந்த கன்சோல் ப்ரோக்ராம் வச்சு ரீட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு குவிக் சம்மரி. ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம். இந்த அப்ளிகேஷன்லேருந்து ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணி இந்த டாப்பிக்கு மெசேஜ் பப்ளிஷ் பண்ணோம். ஒரு சிம்பிள் கன்சோல் கன்சியூமர் யூஸ் பண்ணி இங்கே என்னென்ன பப்ளிஷ் பண்ணமோ அந்த மெசேஜ் எல்லாம் வந்து ரீட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு கன்சியூமர் வந்து நான் ஸ்ப்ரிங் பூட் கன்சியூமர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next one. Thanks for watching.